உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இன்றைய திருப்பலியில் ரோமன் ராஜ் நீதியா 2ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் மகன் ரியான்சன் உடனத்திற்காகவும் ஞானத்தில் சேர்ந்த குடும்பங்களுக்காகவும் ஏசுதாஸ் ஜெகன் குடும்பத்தில் நிறைவு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சூசிநாதன் பெற்றினார் குடும்பத்தில் பிறந்த இருதயம் அமிதாகனி யாகவரை ஜான் ஆல்பர்ட் மேரி ஸ்டெல்லா ஜாக்சன் சூசிநாதன் பெற்றினார் குடும்பத்தில் பிறந்த இருதயம் அமிதாகனி யாகவரை ஜான் ஆல்பர்ட் மேரி ஸ்டெல்லா ஆமணிவாசிக்காகவும் ஜாக்சன் கலவரை நீக்கவும் பிள்ளைகள் வேலைவாய்ப்புகளையும் குடும்பத்தில் அனைவருக்காகவும் எரேமியா பட்டுரோஸ் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் நில்கன் சிங் 17வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் ஜாக்லின் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு மாறுபடியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் டாக்டர் மதிவான் நல்லவர்கள் வேண்டியும் குடும்பத்தில் வைத்த அருமைசாமி ஜோலி பிரமிளாவுடைய ஆணை பாட்டிக்காகவும் மேலும் சிறப்பாக சாந்தி சுரேஷ் ராதா குடும்பத்தில் இயற்கை அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் சுகி சுஷ்மி அபேஷ் ஞானத்திலும் அறிவில் சிறந்து விளங்கவும் லூகாஸ் இஸ்லாமியை குடும்பம் இறைவனுக்கு அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மேலும் சிறப்பாக திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளை வைக்கிறார்களுக்காகவும் திருப்பதி வழியாக நாம் நன்றாகவும் அன்பானவர்களே கடந்த 6 நாட்களாக இறைவன் நம்மை பராமரித்திருக்கின்றார், பாதுகாத்திருக்கின்றார். நம்முடைய அனைவருடைய பெருவிழாவிற்கான அனைத்து வசதிகளையும் முதலுழைப்பையும் ஜெபமுறையும் கொடுத்திருக்கின்றார். பல்வேறு மனித வழியாக இந்த உதவியை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் எல்லா இறைவனுக்கு நன்றியாக இத்திருப்பதை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்கள் நுழைந்த ஒவ்வொரு நல்ல முதல்வருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உறவுகளுக்காகவும் இத்திருப்பதி வழியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தாய்க்குள்ளாண்டு திருப்புதலான இந்த மத்தியா அவருடைய விழாவை சிறப்பிக்கின்றது. யூதாசிஸ்காரிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த பிற்பாடு அவன் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்து போனான். அதன் பிற்பாடு அவருக்கு பதிலாக அந்த இடத்தில் 12 ஒருவராக மத்தியா திருப்புதல் சீட்டு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். மத்தியா எத்தியோப்பா போன்ற இடங்களுக்கு நச்சீதத்தை சென்றார். அங்கே மாமிசம் உணர்கின்ற, அதாவது மனித சதை உணர்கின்ற மனித மத்தியில் பணி செய்து அவர்களுக்கும் கிறிஸ்துவை அறிக்கை செய்கின்றார். அவங்க மத்தியில் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். மீண்டும் கிறிஸ்துவை வந்த பொழுது அவர் கல்லால் அடிபட்டு கொலை செய்யப்படுகின்றார். அன்பானவர்களே, ஏற்றுக்கொண்ட அதற்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டவர் புனித மத்தியா. இயேசுவுக்காக தன்னையை இருந்து ரத்த மறைசாட்சியாக வைத்தவர். நம்முடைய விழாவை சிறப்பிக்கின்றதுனால புனித மத்தியா வழியாக இறைவன் அவ்வளவு நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எதிர்ப்பது வழியாக நாம் கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகள் தூய மனிதர்களை கொண்டாட நாம் கருதிகள் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவரதை அனுப்பி வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் எல்லா இறைவனும் இறக்கம் வைத்து
இறைவா, புனித மத்தியாவை திருத்துதர் குடும்பத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் நன்மை சுவைத்து மகிழும் நீ தெரிந்து கொண்டபடி கூட்டத்திடம் வருவோம் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துணியாமை ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீட்டு மத்தியானத்து விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 15 17 மற்றும் 20 26 வரைய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, நண்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவர் நம்மை ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தார். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக் கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகைய ஒரு இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்துதர் பணியும் விட்டு அகன்று தனக்குரிய இடத்தை அடைத்து விட்டார். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு கொடுக்கிறார்கள். சீட்டு மத்திய பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
Yeah.
இவற்றின் வழியாக எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மெய்யாகவே கருதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் எங்களுக்கு உரிய செய்வதுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டலத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினை வழங்கவும் அது திருத்துதலை அடித்தளமாக கொண்டு கிடைத்திருக்கவும் செய்துள்ளேன். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதன் அனைத்தோடு சேர்ந்து இதய கட்டத்தோடு ஒரு புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை விழுந்தை காணிக்கொண்டு படுத்த உங்களை வேண்டியிருக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உலகங்கள் தம்மை கிடைக்கின்ற போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்து கூறுகிறார்கள்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இறங்கிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இவரோடு எல்லா
நாம் குற்றங்களை மன்னிக்கவும் நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம்மிடம் அதை நோக்கி மன்றாடுவோம். Maria.
நடைபெறும். அதை கொடி இறக்கிட்டு வந்து பீடத்தில் வைத்து அதன் பிற்பாடு மாதாப்பாடல் நாம் பாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்துவரின் போதனையாளர் எடுத்துக்காட்டாலும் உறுதிபெற உங்களுக்கு அருளி இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மையை சாட்சிகளால் திகழ செய்வாராக. திருத்துவருடைய போதனையால் நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விடுதலை வாழ்வில் உரிமை பிரச்சனை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரின் ஆசி வைப்பாராக. இறைவன் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பின் நிறைவா எங்களுடைய பாதுகாவலியான பார்போற்றும் பாத்தியமா அன்னையினுடைய திருக்கோடி ஏற்றி கடந்த 6 நாட்களாக நவநாளை கொண்டாடி பெருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம். இந்த நாளில் இந்த திருக்கொடி இறக்குகின்றோம். இந்த 6 நாட்களும் உமது இறை பிரசன்னத்தையும் உமது இறை வல்லமையையும் உமது பாதுகாப்பினை எங்கள் அனைவருக்கும் நிறைவாக கொடுத்தீரை. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த திருக்கொடியானது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் அடையாளமாக திகழ்ந்தது, எங்கள் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்தது, எங்கள் அன்னைக்கு புகழையும் பெருமையும் சேர்க்கிற விதமாக அமைந்தது. எனவே இத்திருக்கொடி எங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதமாக திகழ்வதாக. திருக்கொடி இறக்கி எங்களுடைய பீடங்களில் இருக்கின்ற பொழுது, நாங்கள் நம்பிக்கையோடு பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு வணங்குகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவீராக. இன்னும் சிறப்பாக இந்த பெருவிழாவுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக எங்கள் வாழ்வு வளர்ச்சி அடைவதாக. இப்பெருவிழாவுடைய நிறைவான ஆசீர்வாதமாக எங்கள் ஊரும் எங்களுடைய பங்கும் எங்களுடைய இந்த மாதர் திருக்கையும் நிறைவாக ஆசிரியப்படுவதாக. அன்னையை தாயே, பார்போற்றும் புனித பாத்தியமா அன்னையை தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுவீராக, எங்களுக்காக பரிந்துரை செய்வீராக, எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு பயணிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாத்தி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவேற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. அனைவரும் கரைகளை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க,
மரியே வாழ்க 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 மரியே வாழ்க. Fatima